58 பேருக்கு 27ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உயிரிழந்தவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். தீபன், கள விவரங்களை விரிவாக வழங்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி மாலை 3:59 தொடர்ந்து 18 இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. அதில் 58 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். குறிப்பாக ஒரு சிலர் கை கால்கள் இழந்து இன்றளவும் உயிருடன் இருக்கிறார்கள், மிகவும் வேதனைப்பட்டு வருகிறார்கள் என அந்த இந்து முன்னணி சார்பாக தொடர்ந்து தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது நாள் வரை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கடந்தும் கோயம்புத்தூர் மக்கள் மனதில் அது நீங்காத ஒரு வடுவாக உள்ளது. அந்த சம்பவத்தை இனி வருங்காலங்களில் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இறந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆண்டுதோறுமே இந்து அமைப்பு சார்பாக, பாஜக சார்பாக தொடர்ந்து பேரணியாக சென்று இதே இடத்தில், அதாவது கோயம்புத்தூர் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்த இடத்தில் தான் தொடர்ந்து புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 26 ஆண்டுகள் முடிஞ்சு தற்போது இந்த ஆண்டு 27ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் கோவையுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள், தேசிய தலைவர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார்கள். தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மலர் தூவி அந்த 58 பேர்கள் இறந்தவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து மேடையில் மக்கள் மத்தியில் இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது, தமிழ்நாட்டுடைய நிலைமை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைக்க உள்ளார். இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து மக்கள் அதிக அளவில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக இன்றைய தினம் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறும் அந்த ஆர்எஸ்புரம் பகுதி முழுவதுமே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த பகுதிக்கு யார் வந்தாலும் அவருடைய முழுமையாக சோதனை செய்த பிறகே இந்த நடைபெறும் நிகழ்ச்சிக்கு காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தீபன்.